இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போக போகுது. ஏன் போன மாசம் செஞ்ச சம்பளம் கூட வராம போகலாம். அது மட்டும் இல்ல, பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூட போகுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆல்ரெடி பெரிய பெரிய கம்பெனிஸே லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப அது இல்லாம புதுசா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அமெரிக்கால திவாலான எஸ்விபி பேங்க் தான் அதுக்கு காரணம். அங்க பேங்க் திவாலானதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் இருக்கு. அப்படி ஒரு பேங்க் திவாலானா இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் வித் சரவணன். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படின்னு சொல்ற நம்ம இந்தியால அந்த வளர்ச்சிக்கு மூலதனமா இருக்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கிறது தான் ஐடி துறை. அப்படிப்பட்ட ஐடில தான் இப்ப இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வேலை செய்யறாங்க. இப்படி இருக்கப்பதான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாருக்குமே 2008 அமெரிக்கால நடந்த ரெசஷன் பத்தி தெரியும் நினைக்கிறேன். ரெசஷன் அப்படின்னா பொருளாதார மந்த நிலை. அந்த டைம்ல எந்த ஒரு பிசினஸுமே சரியா போகாது. எல்லாமே லாஸ்ல போய் அந்த நாட்டுடைய ஜிடிபியை ரொம்பவே கம்மியாகி அந்த நாடே ரொம்பவே வீக்கா மாற ஆரம்பிக்கும். எஸ், இது 2008 அமெரிக்கா விட்டு நடந்துச்சு. சில பேருக்கு இதை பத்தி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பல நாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனைகள், வீழ்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. சொல்ல போனா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நடந்த ஒரு மிகப்பெரிய ரெசஷனா அது இருந்துச்சு. ரெசஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹவுசிங் லோன், அதாவது வீட்டு கடன். பொதுவாக நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, அவருக்கு எவ்வளவு இன்கம் வருது, ஸ்டேபிளான ஒரு ஒர்க்ல இருக்காங்களா, இந்த லோனை எடுத்தா அவங்களால கரெக்டா திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை செக் பண்ணுவாங்க. அப்படி அதில் இருக்கிற எல்லா கேட்டகரியிலுமே செலக்ட் ஆனா மட்டும்தான் லோன் தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா 2008 காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ரியல் எஸ்டேட் ரொம்பவே பூம் ஆகிட்டு இருந்த சமயம் அது. ஸோ பேங்க்ஸ் அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி லோன் கேட்டு வர்ற எல்லாத்துக்குமே அவங்களால லோன் கட்ட முடியுமா, அதற்கான பினான்சியல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனையுமே செக் பண்ணாம அவங்களுக்கு நீட் இருக்கிற லோன் அமௌண்ட் விட இன்னுமே அதிகமா இந்தப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லோன்ஸை கொடுத்ததுதான் அப்ப அந்த பினான்சியல் கிரைசிஸ், பொருளாதார சரிவு நிலை ஏற்படுறதுக்கு காரணமா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஓகே. இப்ப நான் ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அமெரிக்கால இப்ப அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. பொதுவா ஒரு நாட்டில் இருக்கிற பேங்க் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய பங்கு வகிக்கும். ஒரு சாதாரண தினக்கூலி வாங்குறவங்கல இருந்து கோடீஸ்வரங்க வரைக்குமே அவங்களுடைய பணத்தை பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் போட்டு வைக்கிறாங்க, லோன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அப்படி அவங்களுடைய வாழ்வாதாரமான அந்த பணத்தை பேங்க்ஸை நம்பி தான் பேங்க்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த பேங்க் திவாலாச்சு அப்படின்னா அது மக்கள் மட்டும் இல்லாம அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையே எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இப்ப அமெரிக்கால நடந்த எஸ்விபி, அதாவது சிலிகான் வேலி பேங்க் உடைய சம்பவம். வளர்ந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்கால மொத்தமா 16 பேங்க்ஸ் இருக்கு. அண்ட் அதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பேங்க் தான் எஸ்விபி, சிலிகான் வேலி பேங்க். மற்ற எல்லா பேங்க்ஸ் மாதிரியுமே இந்த பேங்க்கும் ஃபிராக்ஷனல் பேங்கிங் மெத்தட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஃபிராக்ஷனல் பேங்கிங் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு 100 ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதுல 10 ரூபாய அந்த பேங்க் அப்படியே வச்சுட்டு மீதி 90 ரூபாய அந்த பேங்க் எடுத்து அந்த பேங்க்ல லோன் கேட்டு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுடைய கடன் பத்திரங்களை வாங்கி அதோட மெச்சூரிட்டி டைம் முடியும் பொழுது அதிலிருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கும். பிகாஸ் அந்த பாண்ட்ஸ் உடைய மெச்சூரிட்டி டைம் முடியும் பொழுது அதோட வேல்யூஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படி அதுல வர்ற அமௌண்ட் தான் அவங்களுடைய இன்கம், ஒரு ப்ராஃபிட்டா காமிப்பாங்க. அண்ட் அதிலிருந்து தான் நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி தராங்க இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்ட் தராங்க இல்லையா, அதுவுமே கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாவே ஒரு பேங்க் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல ரன் ஆகி தான் அதுல இருந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க.
ஆனா இதுல மத்த பேங்க்ஸ் இருக்கிற இடம் மாதிரி இல்லாம சிலிகான் வேலி பேங்க் இருக்கிற அந்த இடம் தான் தி வேர்ல்ட்ஸ் ப்ரீஎமினன்ட் ஹப் ஃபார் டெக்னாலஜி. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற லார்ஜ் ஹைடெக் கார்பரேஷன்ஸ்க்கு அது ஒரு ஹோம் லேண்ட். அது மட்டும் இல்ல, பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாக காரணமா இருக்க ஒரு இடம். ஸோ எஸ்விபி பேங்க்குக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எடுக்கிற லோனை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த சிலிகான் வேலியில் இருந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கம்பெனிஸ் மற்றும் பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிற பர்சன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதால இந்த சிலிகான் வேலி பேங்க் கொடுக்கிற லோன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு தேவைப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனா லோன் தான் தேவைப்படாம இருந்ததே தவிர அங்கிருந்த மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தங்களுடைய அக்கவுண்ட்ஸை, தங்களுடைய பணத்தை எஸ்விபி பேங்க் உடைய அக்கவுண்ட்ல தான் வச்சிருந்தாங்க. ஆனா யாருமே லோன் வாங்காம வெறும் காசை மட்டும் அந்த பேங்க்ல போட்டு வச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த பேங்கால எந்த ஒரு பிசினஸ்லயுமே எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே எடுக்க முடியாது இல்லையா? பிகாஸ் பேங்க்ல இருந்து லோன் எடுத்தாதான் அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்டா மாறும், அது ப்ராஃபிட்டா மாறும். ஆனா யாருமே அந்த பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்காத பட்சத்துல அவங்களுக்கு இன்கமே வராது. அதே சமயத்துல இவங்களுடைய பேங்க்ல கஸ்டமர்ஸ் போட்ட பணத்துக்கு இவங்க இன்ட்ரெஸ்டும் பே பண்ணி ஆகணும். அப்படி அந்த கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியாம எஸ்விபி பேங்க் நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்த எஸ்விபி பேங்க் கோவிடால இனிமே மோசமா மாற ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த டைம்ல யாராலையுமே வெளியே வர முடியாது, யாராலையுமே வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தப்ப பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக பல ப்ராஜெக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இன்வெஸ்டர்ஸும் அப்போதைய டெக்னாலஜி டிமாண்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ப்ராஃபிட் ரேட் ஹையா இருந்ததால அந்த மாதிரி உருவான எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த அந்த அதிகப்படியான பணத்தை எல்லாத்தையுமே அந்த கம்பெனிஸ் அப்படியே வாங்கி எஸ்விபி பேங்க் உடைய அக்கவுண்ட்ல போட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ எஸ்விபி பேங்க் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் நார்மலா இருந்ததை விட 3 மடங்கா அதிகமாக ஆரம்பிச்சது. இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அதிகமா ஆக ஆக மணி ரொட்டேஷன் இல்லாம பேங்க் இன்னுமே நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. சோ இப்ப இந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்றதுக்காக, சரி பண்றதுக்காக எஸ்விபி பேங்க் தன்னுடைய செகண்ட் ஆப்ஷனான கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரங்களை கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி பல பாண்ட்ஸ்ல தான் தங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா பணம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி அந்த ரகசியத்தை சொல்ற புக் தான் டாப் செல்லிங் புக்கான ரிச் டாட்ஸ் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படிங்கிற இந்த புக். குக்கு எஃப்எம்ல இது ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு. ஃபினான்சியலா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறவங்க இந்த புக்கை கண்டிப்பா கேளுங்க. குக்கு எஃப்எம் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதுல இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ புக்ஸ் இருக்கு. புக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறவங்க வாக்கிங் போகும்போது இல்ல பஸ்ல போகும்போது ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். தினமுமே புதிய புதிய புக்ஸையும் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. T5 T50 அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணும்போது 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். பொதுவா இந்த மாதிரி ஒரு புக்குடைய விலையே 400 ரூபா இல்ல 500 ரூபா இருக்கும். ஆனா அந்த ஒரு புக்குடைய விலையில 449 ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஃபுல்லா ஆயிரக்கணக்கான புக்ஸை இந்த ஆப்ல உங்களால கேட்க முடியும். கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி புக்ஸை கேட்கறதுல கண்டிப்பா தப்பே இல்ல. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. சோ இப்ப இதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம், ப்ராப்ளம் முடிஞ்சது, இதுக்கு மேல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் 2022 ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்குது. அதனால ஏற்பட்ட பாதிப்பால இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் ஹையாக ஆரம்பிக்குது, ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல விலைவாசி ரொம்பவே அதிகமாகிறது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன டைம்ல நம்மளுக்கு ஆயில் ரேட் பீக்ல இருந்துச்சு இல்லையா, பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே அதிகமா இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி. பொதுவா இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் டைம்ல ஹை டிமாண்டால கவர்மெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0ல இருந்து 4.5 இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் கவர்மெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுடைய கடன் பத்திரங்களுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய கடன் பத்திரங்களுடைய வேல்யூ ரொம்பவே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த டைம்ல தான் எஸ்விபி பேங்க்கும் தன்னுடைய 77% இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸ்ல போட்டிருந்துச்சு. இப்ப பேங்க்குக்கு எந்த ஒரு இன்கமும் இல்ல, கஸ்டமர்ஸோட 90% டெபாசிட்ல வாங்கின அந்த பாண்ட்ஸோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆயிருச்சு. சோ இப்ப வெறும் அந்த 10% பேக்கப் பணம் மட்டும் தான் பேங்க்ல இருக்கு. சோ இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தங்களுடைய வேற தேவைகளுக்காக எஸ்விபி பேங்க் கிட்ட நாங்க போட்டு வச்சிருந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வராங்க. ஆனா பேங்க்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போதுமான பணம் இல்ல. சோ இந்த ப்ராப்ளம்
ப்ராப்ளமை சரி பண்றதுக்காக பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்கோட ஷேர்ஸ் மற்றும் பாண்ட்ஸை சேல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அந்த பேங்க் அப்படி முடிவு பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கப்புறமா அதுக்காக அவங்க செஞ்ச விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துச்சு. அவங்க ஷேர் அண்ட் பாண்ட்ஸை சேல் பண்றதுக்காக கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு பேங்க் எந்த விஷயத்தை போடக்கூடாதோ, எந்த ஒரு விஷயத்தை வெளியே சொல்லவே கூடாதோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸை ஆட்ல போடுறாங்க. அதாவது பேங்குடைய தற்போதைய நிலைமை, எதுக்காக இவங்க இந்த சேல்ஸை பண்றாங்க, இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தை ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த ஆட் வெளியில வந்த அடுத்த சில மணி நேரங்கள்ல எஸ்விபி பேங்குடைய ஷேர் வேல்யூ ரொம்ப வேகமா டவுன் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பேங்க்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சிருந்த எல்லா கம்பெனிஸுக்குமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ எல்லாருமே அவங்களுடைய அமௌண்ட்டை காப்பாத்திக்கிறதுக்காக, சேவ் பண்ணிக்கிறதுக்காக, பேங்க்ல இருந்த அவங்களுடைய அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக எல்லாருமே ஒரே நேரத்துல பேங்க் அப்ரோச் பண்றாங்க. ஸோ இப்ப பணம் எடுக்க வர எல்லாத்துக்கிட்டையுமே பேங்க்ல இப்ப சஃபிஷியன்டான பணம் இல்ல, எல்லாருமே அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. பொதுவா பேங்க்ஸ் எல்லாமே ஃபிராக்ஷனல் பேங்கிங் மெத்தடை யூஸ் பண்றதுக்கு காரணம் பணம் போட்ட எல்லாருமே ஒரே டைம்ல வித்ட்ரா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான். தேவைக்காக அப்பப்பதான் வித்ட்ரா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வெறும் 10% மட்டும் பேங்க்ல வச்சுட்டு 90% ஆஃப் அமௌண்ட்டை வெளியில ரொட்டேஷனுக்காக விடுவாங்க. ஆனா அவங்க போட்ட போஸ்ட்னால, அட்வர்டைஸ்மெண்ட்னால எல்லாருமே ஒரே டைம்ல தங்களுடைய பணம் வேணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்ப பேங்க் அவங்க வாங்கி வச்சிருந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸை சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி அவங்க வாங்கி வச்சிருந்த எந்த ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸுமே இனிமே மெச்சூரிட்டி டேட்டை ரீச் பண்ணாததால பாண்ட்ஸை சேல் பண்ண முடியாம அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ இப்போ எஸ்விபி பேங்க் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி திவால் ஆகுது. இப்போ நீங்க நினைக்கலாம், பேங்க் திவாலான என்ன, நம்ம கிட்ட தான் இன்சூரன்ஸ் இருக்கு, நம்மளுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு. ஆனா ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. எஸ்விபி பேங்க்ல கஸ்டமர்ஸ் உடைய எஃப்டிஐசி, அதாவது ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்த இன்சூரன்ஸ் உடைய அடிப்படையில ஒரு கஸ்டமருடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் $2,50,000. ஸோ இந்த $2,50,000 மற்றும் அதுக்கு கம்மியா வச்சிருந்தவங்களுடைய பணம் சேஃப். அதுக்கு மேல அமௌண்ட் போட்டவங்களுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. இப்ப சிலிகான் வேலி பேங்க் திவால் ஆகிருச்சு. கம்பெனிஸால அவங்களுடைய அமௌண்ட்டை எடுக்க முடியல. சோ கம்பெனிஸால அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி தர முடியாம போகுது. இப்ப கம்பெனிஸால தங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி தர முடியாம பல பேர் வேலையை விட்டு நீக்கப்படுறாங்க. ஆனா இப்படியே போச்சு அப்படின்னா மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. இப்படி பல பேருக்கு வேலை இல்லாம போகிறதையும், செஞ்ச வேலைக்கே சேலரி இல்லாம போகிறதையும் தடுக்க இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் முன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்களுடைய ஃபண்ட்ல இருந்து எடுத்து தரணும். அதுதான் இந்த கிரைசிஸ்க்கு ஒரே ஒரு வழி. ஆனா எஸ்விபி பேங்க் சிலிகான் வேலியில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பல இடங்கள்ல இருக்கு. அதனால கவர்மெண்ட்டுமே இந்த ஒரு முடிவை எடுக்க யோசிச்சாங்க. பிரச்சனை இதோட நிக்கல. எஸ்விபி பேங்க் அடுத்து கிரிப்டோ பேஸ்டு பேங்க்ஸான சில்வர்கேட் பேங்க் மற்றும் சிக்னேச்சர் பேங்க், இந்த ரெண்டு பேங்க்குமே அடுத்தடுத்து திவால் ஆகி இருக்கு. இதனால கிரிப்டோவுடைய மார்க்கெட் ஷேரும் டவுன் ஆகி குளோபலி ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஓகே, அமெரிக்கால தான ப்ராப்ளம், நம்மளுக்கு இங்க இந்தியால என்ன நடக்க போகுது அப்படின்னா அதுதான் இல்ல. இந்தியாவில் இருக்கிற மேக்சிமம் ஐடி கம்பெனிஸ் அமெரிக்கன் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோவிட்ல அதிக டிமாண்டால நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அங்க ஏற்பட்ட ப்ராப்ளமால நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் பண்ண ஒர்க்குக்கு சேலரி வராம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டிலே எப்படின்னா அந்த நாட்டுல எத்தனை பேருக்கு வேலை இல்லாம போகும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இது இந்த 3 பேங்கோட நிக்குமா அப்படின்னு கேட்டா அந்த பதில் யாருக்குமே தெரியாது. ஆனா இது முடிவில்லை அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. அண்ட் கவர்மெண்ட்டும் இது வரைக்குமே எஸ்விபி பேங்க் உடைய இன்ஃபர்மேஷனை பத்தி தான் வெளியே சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் சில்வர்கேட் பேங்க் மற்றும் சிக்னேச்சர் பேங்க் பத்தி வாயை திறக்கவே இல்லை. அதோட பாதிப்பு இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சரியா தெரியல. இந்த நிலைமை அமெரிக்கா மட்டும் இல்ல, வேற எந்த நாட்டுக்கு வேணாலும் ஏற்படலாம். சோ அப்படி நடக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறோம் அப்படிங்கறத முக்கியம். டிமானிட்டைசேஷன் மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அப்படி நடக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இது கிரைசிஸ்ல மட்டும் இல்ல, உங்களுக்கு ஜெனரலாவே ஒரு சேஃபான மெத்தடா இருக்கும். பேங்க் சேவிங்ஸ்ல அன்க்ரோயிங் அசெட்ஸ் ஆன கார் மற்றும் பைக்ஸ் மேல உங்களுடைய மணி இன்வெஸ்ட் பண்றதை விட முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மணியை க்ரோயிங் அசெட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்றதால உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், ஃபினான்ஷியலா ஒரு செக்யூரிட்டியாவும் இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்கலாம். சோ இந்த நம்மளுடைய புதிய முயற்சி மற்றும் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்தது வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான கரண்ட் நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.